வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் கோல்ட் வெல்த் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நல்லா கடுமையாகவே சரிஞ்சிருக்கு. பங்குச்சந்தைகள் ஏற்ற இறக்கமாக காணப்படுவது தான் இந்த தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை குறைவுக்கு காரணம் அப்படின்னு நிபுணர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு தருணத்தில் வெள்ளி மற்றும் தங்கத்தோட விலை என்ன நிலைமையில் இருக்குது, இப்போ வெள்ளி மற்றும் தங்கத்தை வாங்க நினைக்கிறவங்க இப்போ வாங்கலாமா, அல்லது கொடுத்தா இன்னும் கொஞ்சம் விலை குறையுமா அப்படிங்கிற விவரங்களை நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். உலக சந்தை பொறுத்தளவு பங்குச்சந்தை ஒரு நிலை இல்லாமல் ஏற்ற இறக்கத்தோடு இருக்கிறதுனால தங்கத்தோட விலை ஏறுமா இறங்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கன்ஃபியூஸ்டாக இருக்குது. பட் முடிவில் பார்த்தீங்கன்னா நல்லாவே இறங்கியிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால் இப்போ இருக்கிற ப்ரைஸில் தங்கத்தை ஏற்கனவே வாங்கி வச்சுருக்கிறவங்க அக்யூமுலேட் பண்ணலாமா, புதுசாக வாங்குறவங்க வாங்கலாமா அப்படிங்கிற விவரங்களை நம்ம வீடியோக்குள்ள போய் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சைடில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோட அப்டேட்டு உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். நீங்கள் தங்கத்தோட வெள்ளியோட விலையை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வெள்ளியோட விலையிலேருந்து போயிடலாம். வெள்ளியோட விலை தற்போது ஒரு கிராம் 61 ரூபாய் 35 காசுகளுக்கு வித்துட்டு இருக்கு. இதுக்கு முந்தைய விலை பார்த்தீங்கன்னா 63 ரூபாய் 85 காசு, கிட்டத்தட்ட 2 ரூபாய் 50 காசுகள் வெள்ளியோட விலை ஒரு கிராமுக்கே குறைஞ்சிருக்கு. அடுத்து வெள்ளியோட விலை ஒரு கிலோவுக்கு 61,350 ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு முந்தைய விலை பார்த்தீங்கன்னா 63,850. தற்போது கிட்டத்தட்ட 2,500 ரூபாய்க்கு மேலாக ஒரு கிலோவுக்கு வெள்ளியோட விலை சரிஞ்சிருக்கு. தங்கத்தோட விலை 24 கேரட், அதாவது தூய தங்கம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதுதான் ஒரு கிராம் கிட்டத்தட்ட 4,610 ரூபாய் அளவுக்கு சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. இதுவே ஒரு சவரன் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 36,880. ஒரு சவரன் 2,318 ரூபாய் அளவுக்கு ரீசன்ட் டேஸில் தங்கத்தோட விலை நல்லா சரிஞ்சிருக்கு. மேலும் குறையக்கூடும் அப்படிங்கிறத நிபுணர்கள் சொல்கிறாங்க. 22 கேரட் ஆவரண தங்கம் விலை நம்ம எல்லாமே இதில் தான் நகை செஞ்சு போட்டுப்போம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராம் 4,215 ரூபாய் அளவுக்கு இப்போது போய்கிட்டு இருக்கு. இதுவே ஒரு சவரன் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை 33,720 ரூபாய். இது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரீசெண்ட் டேஸில் சவரன் 3,562 ரூபாய் அளவுக்கு சரிஞ்சிருக்கு. இந்த ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கினதுலேருந்து. ஸோ மேலும் சரியக்கூடும் அப்படின்னு நிபுணர்கள் சொல்கிறாங்க. தங்கத்தோட விலை குறைந்து வரும் நிலையில் இப்போது தங்கம் வாங்குவது எவ்வளோ பாதுகாப்பானது, மேலும் குறைய வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிறது மக்களோட பொதுவான கேள்வியாக இருக்கும். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸும் கமெண்ட்லேயும் சரி, நம்மளோட மெயிலையும் சரி தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதை தான் நான் முக்கியமான நிபுணர்களோட கருத்தை நான் எடுத்து வைக்கிறேன். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த விலை இறங்குறதுல வாங்கியிருக்கலாம். ஒவ்வொரு தடவை விலை இறங்கும்போது வாங்கலாம். தங்கத்தோட விலை எவ்வளோ சரிஞ்சாலும் ரூபாயின் மதிப்புக்கு கீழே போக வாய்ப்பில்லை. அதனால் நீங்கள் நகையாக இல்லாமல் கோல்டு காயினாக வாங்கினீங்க அப்படின்னா எப்போதுமே லாபமாக இருக்கும் அப்படிங்கிறத நிபுணர்கள் சொல்கிறாங்க. பங்குச்சந்தை அதிகமாக மேலே போனால் தங்கத்தோட விலை மேலே இன்னும் இறங்கும். அதாவது தற்போது பங்குச்சந்தையோட விலை நிலைமை பார்த்தீங்க அப்படின்னா ஏற்ற இறக்கத்தோடு காணும்போது தங்கத்தோட விலை சரிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, தங்கத்தோட அதுவே பங்குச்சந்தையோட அந்த சதவீதம் மேலேயும் கீழேயும் அடிக்கடி போச்சு அப்படின்னா தங்கத்தோட விலை இன்னும் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இன்றைக்கான செய்தி. நம்ம சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.